வணக்கம் நண்பர்களே. இன்றைய எபிசோடில் குடும்ப உறவுகள், மனோஜின் எதிர்காலம் மற்றும் அண்ணாமலையின் மனநிலையை வெளிப்படுத்தும் பல முக்கியமான காட்சிகள் இடம்பெற்றன. எபிசோடின் தொடக்கத்தில் விஜயா இந்த முறை மனோஜின் திருமண விஷயத்தில் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று உறுதியாக பேசுகிறார். கடந்த காலத்தில் பணக்கார குடும்பம் என்ற நம்பிக்கையில் ஏமாந்த அனுபவம் அவருக்கு இன்னும் மறக்கவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது. அப்போது ரோஹிணி சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாக சில கிண்டல் பேச்சுகளும் நடக்கின்றன. இதனால் சூழ்நிலை சற்று பதற்றமாக மாறுகிறது. உடனே அண்ணாமலை தலையிட்டு பழைய விஷயங்களை மீண்டும் பேச வேண்டாம் என்றும் மனோஜின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்றும் விஜயாவை எச்சரிக்கிறார். அதற்கு விஜயாவும் தனது மனதில் இருக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். பணம் மற்றும் சொத்துக்களை மட்டுமே பார்த்து முடிவு எடுக்க விரும்பவில்லை என்றும், மனோஜின் மனதிற்கு பிடித்த நல்ல குணமுள்ள பெண்ணை தேடித்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்று கூறுகிறார். இந்த உரையாடல் குடும்பத்தில் மனோஜின் எதிர்காலத்திற்கு அனைவரும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இதற்கிடையில் அண்ணாமலையின் நண்பரான பரசு வீட்டிற்கு வருகிறார். அனைவருடனும் நல விசாரித்த பிறகு தன்னுடைய வருகைக்கான காரணத்தை கூறுகிறார். தங்களுடன் வேலை பார்த்த சுந்தரத்தின் பேரனுக்கு காது குத்து விழா நடைபெற இருப்பதாகவும் அதற்கு அண்ணாமலையும் வரவேண்டும் என்றும் அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்ட அண்ணாமலை தனது நண்பர் சுந்தரத்தின் வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார். சரியான நேரத்தில் குழந்தைகளின் திருமணம், பேரன் பேத்திகளின் சந்தோஷம் என வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சிகளையும் அவர் அனுபவித்து வருகிறார் என்று கூறுகிறார். அப்போது பரசு, உங்களுக்கும் விரைவில் பேரன் பேத்தி பிறக்கும், அப்போது உங்கள் வாழ்க்கையும் முழுமையடையும் என்று கூறுகிறார். அந்த வார்த்தைகள் அண்ணாமலையின் மனதை ஆழமாக தொடுகின்றன. அண்ணாமலை மிகவும் உணர்ச்சிபூர்வமாக, குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது வரைத்தான் பெற்றோர்களின் பொறுப்பு, அதற்கு பிறகு குடும்பத்தை எப்போது விரிவுபடுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய முடிவு என்று கூறுகிறார். இந்த ஒரு வசனம் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தையும் குழந்தைகளின் வாழ்க்கை முடிவுகளை மதிக்க வேண்டிய அவசியத்தையும் எடுத்துக் காட்டுகிறது. இன்றைய எபிசோடில் பெரிய திருப்பங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் வரவிருக்கும் சம்பவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அடித்தளமாக அமைந்துள்ளது. மனோஜின் திருமணம் எப்போது நடக்கும்? அண்ணாமலையின் பேரன் பேத்தி ஆசை நிறைவேறுமா? விஜயா மனோஜுக்கு எப்படி ஒரு வாழ்க்கைத் துணையை தேர்வு செய்யப் போகிறார்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வரும் எபிசோடுகளில் தெரியவரும்.